ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாரன் கிச்சனில் ஒரு நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளும் கல் போட்டு நல்லா அதை தடவி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். தென் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வந்து சியா ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மிளகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஸோ இதை நல்லா பொடிச்சு வரவும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ், ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 kg சிக்கனால் 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சே வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஸ்லோவாக மெதுவாக கிண்டி கொடுங்க. அந்த தேங்காய் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளேயில். ஸோ இந்த கலரில் வரணும். இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை உரிச்சிட்டு அதை தனியாக பீல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டியில் பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு சீஞ்சட்டியில் வந்து நான் வந்து மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒரு 100 ml வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் எடுத்துகிட்டு இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவு குழஞ்சதுக்கு அப்புறம் நான் தட்டி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி வெள்ளைப்பூடை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலை, தட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நல்லா வந்து அது குக் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கணும். ஸோ அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வந்து குழையணும். அதனால் அதை மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணட்டும், விட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருப்போம் இல்லையா சிக்கன், மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இதையும் அந்த சீஞ்சட்டியில் இப்போ நான் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம், விட்டுறலாம். ஸோ ஆனால் உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் வத்தப்பொடி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இதுதான் கணக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அதை குக் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து அதில் புழிஞ்சு விட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் வந்து ஊற்றிடணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றுற ஸ்டேஜை இதிலே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், சூப்பரான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி. அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம். பாய் பாய்.